நேற்று ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன் விஜய் டிவியில் ஒரு முக்கியமான நபர் கூட தான். அப்போ அவர் சொன்னார், சார் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், அவர் சொன்னார், தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கமல்ஹாசனுக்கு பதிலாக தொல் திருமாவளவனை தொகுப்பாளராக்க வேண்டும் என நடிகர் கூல் சுரேஷ் மேடையில் தெரிவித்துள்ளார். அவர் கூட நம்மளும் நடிச்சிருக்கோம் அப்படின்றத ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவங்க வாழ்த்துறதுக்காக வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ கமல் சார் பிக் பாஸ்லேருந்து விலகிட்டார். விலகினதுக்கப்புறம் யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கும் விஜய் டிவியும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன் விஜய் டிவியில் ஒரு முக்கியமான நபர் கூட தான். அப்போ அவர் சொன்னார், சார் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், அவர் சொன்னார், தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவர் தொகுத்து வளர்ந்தாக்கா அந்த நிகழ்ச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. எதுக்காக சார் அப்படி சொல்கிறீங்கன்னா, எதுக்காக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் தான், அவர்கள்ட்ட ஒரு நீதி இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். யார் தப்புக்கு பண்ணாலும் அந்த இடத்துல தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் நடைமுறையில் வந்தாக்க நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே சட்டம் படித்த நம்மளுடைய சட்டத்தை சொல்லி கொடுத்த அம்பேத்கர் ஐயா அவர்கள் கூட எழுந்து நின்று கை தட்டுவார். என்னுடைய மாணவன் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தொகுத்து வழங்கியிருக்காரு. இது உலகமே பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி. அந்த இடத்துல எந்த தப்பு தண்டா எது நடந்தாலும் அதை தட்டி கேட்குற ஒரு தில்லு வேணும் அப்படின்ற. நீங்கள் வேறு எதனா மாற்றி எழுதிடாதீங்கப்பா, அதுக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. கமல் சார் நல்லவர் தாவா, அவர் ரொம்ப நல்லவர், சரியா? அதனால் அது இது நினச்சிடாதீங்க. என்னுடைய கருத்தை சொன்னால் விஜய் டிவியில் அவங்க சொன்னதை நான் சொன்னேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அதே மாதிரி சத்யராஜ் சார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.